दोस्तों, कैसे हैं आप सब लोग। आई होप कि आप सब बहुत ही अच्छे से होंगे। सो गाइस, टुडे आई एम गोइंग टू रिएक्ट ऑन थालापति सर अनदर मूवी इंट्रो सीन एंड द मूवी नेम इज पोकरी। एंड अगर मेरा प्रोनाउंसिएशन गलत है देन आई एम रियली सॉरी गाइस। एंड इस मूवी के बारे में बहुत ही सुनने को मिला था कि बहुत ही अमेजिंग मूवी है, बहुत ज़्यादा हिट हुआ था। सो आई थॉट व्हाई नॉट टू रिएक्ट ऑन दिस मूवी ऑल्सो। सो लेट्स चेक आउट दिस इंट्रो सीन। बिफोर दैट, अगर आप लोग मेरे चैनल पर नए हैं देन जल्द सब्सक्राइब कर लो, टू सब्सक्राइब एंड कीप सपोर्टिंग मी, and also don't forget to click on that bell icon to get notification of my upcoming videos. So let's get started the video. Hello? இவன் குரு, சிட்டிலேயே பெரிய தாதா. பணத்துக்காக கட்ட பஞ்சாயத்து பண்றது, கிட்னாப் பண்றது, கொலை பண்றது, இதுதான் அவங்க தொழில். இவங்க சிட்டில இருக்கிற வில்லங்கமான இடங்கள்ல ஆக்கிரமிப்பு பண்ணி கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்களை எதிர்க்கிறவங்கள இவங்க மேல எந்த கேஸ் போட்டாலும் கோர்ட்ல நிக்காது. இந்த என்டையர் நெட்வொர்க்கையும் ரிமோட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் அலிபாய். அவன் எப்பவுமே வெளிநாட்டுல தான் இருப்பான். அவன் அங்க நினைக்கிறது இங்க நடக்கும். சமயத்துல நம்ம வயர்லெஸ் கூட அலிபாய்க்காக வேலை செய்யும். அவனோட ஆளுங்க தான் குரு கேங். அந்த நரசிம்ம கள்ளக்கட்டி கடல் தூக்கி போடுங்க. ஹார்பர் ஏரியால தனியா ஒரு கேங் வச்சிருக்கான். சமீபத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டான். அலிபாய் கேங்க்கும் இவங்களுக்கும் எப்பவுமே ஆகாது. ரைட் ஹேண்ட் தாஸ். நரசிம்ம சொல்றத இவன் அப்படியே செய்வான். அது மட்டும் இல்ல சார், இந்த ரெண்டு குரூப்புக்குமே பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு. திரு முகமது மைதீன் கான் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பொறுப்பேற்றவுடன் முதல் நடவடிக்கையாக கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை போன்ற வன்முறைகளில் ஈடுபட்ட கூலிப்படையினரை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளார். இவர் பொறுப்பேற்ற 48 மணி நேரத்திற்குள் 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். என்கவுண்டரில் இதுவரை 8 கிரிமினல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புதிய போலீஸ் கமிஷனரின் இந்த தீவிர நடவடிக்கையால் பொதுமக்களும் தொழிலதிபர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒருத்தன் அடிக்கணும். யாரு? லோகு. கொரட்டூர் லோகுவா? ஆமா, அவன் ஏரியாலேயே போய் அடிக்கணும். பேமெண்ட் சொல்லிட்டா? அடிக்க போறது யாரு? அவன் அடிச்சா அடி விழாது, இடி விழும். வந்திருக்கிற இடம் சூப்பர். பட்டே கலப்பலாம். நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தனை அடிக்கணுமான்னு யோசிச்சேன். பரவாயில்ல, 10 நிக்குதுங்க. ஓகே, மொத்தமா வசூல் பண்ணிக்கிறேன். இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. என்ன பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை கேட்கிற மொத ஆள் நீ தாண்டா. உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன். சொல்றா
பேர் தெரியாம அடி வாங்க மாட்டியா? என்ன அச்சுரியாடே? கமிட் ஆயிட்டேனே. கொஞ்சம் திறந்து வைமா, சார் ஓடுறதுக்கு வசதியா இருக்கும்ல. சாவி அவசரப்பட்டுட்டியே, சாவிய கையில வச்சிருக்கலாம்ல. அடிக்கிற அடியில பீசுடா. நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாஸ். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறான். இன்னைக்கு போகி ஊருக்கு இல்லடா உனக்கு. திறக்க முடியலையா? நான் வந்துடுறேன்டா. உன்னை புள்ள சொல்லி கட்டுக்கிறதுக்கு மாதிரி வண்டிடா போயிட்டு இருந்தாவா? ஒரு போன் இல்ல மண் இல்ல. எங்க பக்கத்துல கிளறி ஒரு பொண்ணு இருக்கு. கிளறியா? கௌரியத்தான் கிளறிங்க. தமிழ கொள்றானே. ரொம்ப அழகா படம். அவளை லவ் பண்ணா போயிட்டு. நீ ஒரு பேமானின்றது அவனுக்கு தெரியாதா? ஏன்டா லவ் பண்ணி வீணா போறீங்க? தம்பி ஸ்கோர் என்ன? ஒரு பாலுக்கு 4 ரன் எடுக்கணும்பா. ஒரே தீர்மானிக்கும் கடைசி பந்தை போடுவது. So guys, this is the intro scene of Pokri movie, and here you will see Thalapathy Vijay sir. The way his intro scene, you will see, oh my god, that is awesome guys. ये मास इंट्रो सीन था, जिस तरह से वो पूरा जंप करके आ रहे थे एंड उनके पीछे इतने सारे गुंडे थे. एंड आई ऑल्सो लव द फाइट सीन, जैसे कि एक एक्शन थ्रिलर मूवी है एंड आपको यहाँ जो एक्शन देखने को मिलेगा, जिस तरह से वो फाइट करते ईच एंड एवरी स्टंट्स, ओ माय गॉड दैट इज़ सुपर. एंड ये एक ओल्ड मूवी है, लाइक ये रिलीज़ हुआ था 2007 में, बट स्टिल यू लव टू वॉच दिस टाइप ऑफ मूवी बिकॉज अभी तो थालापति सर को मतलब उनका जो मूवी है उसमें उनका लुक एक डिफरेंट ही देखने को मिलता है. बट ये जो पुराना मूवी है
है ना उसमें उनका जो लुक है, द वे ही इज टेलिंग डायलॉग्स, वो बहुत ही अलग लगता है। एंड रियली अभी उनका हर एक मूवी देखने के बाद ओल्ड मूवीज भी बहुत ही अच्छा लगने लगा है। एंड जब वो लव के बारे में बोल रहे थे एंड तभी हीरोइन का एंट्री होता है एंड उसके बाद लव एट फर्स्ट साइट हो जाता है, दैट वाज आल्सो ऑसम गाइस रियली। मुझे तो ये सीन बहुत ही अच्छा लगा। अगर आप इस वीडियो को देख चुके हैं देन आप लोगों को कैसा लगा कमेंट बॉक्स में जरूर बताना। एंड चैनल पर नए हैं तो जल्द सब्सक्राइब कर लो एंड डोंट फॉरगेट टू लाइक एंड शेयर इस वीडियो तो फ्रेंड्स। फिर मुलाकात होगी और किसी रिएक्शन वीडियो के साथ, तब तक बाय बाय।